ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வர்றப்பையோ, சோதனை காலமாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையிறப்பையோ, இல்லை சவாலான விஷயங்கள் நடக்கிறப்பையோ மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுடுது. ஏன்னா அதே மாதிரியான சம்பவங்கள் நம்ம லைஃப்லேயோ நம்மளை சார்ந்தவங்க லைஃப்லேயோ நடந்திருக்கிறத பார்த்து பயந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நம்ம நினச்சி அதை ஆழமாக பதிய வச்சுருக்கோம். அது ரிலேட்டடாக இருக்கிற ரெஃபரன்ஸை தான் கடந்த காலத்தில் இருந்து அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இப்போ நிகழ்காலத்தில் போட்டு எதிர்காலத்தையும் கடந்த காலம் மாதிரியே ஆக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம். இதுக்கு பேர் ஒரு தீர்க்க தரிசனம் வேறு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாமளே நம்மளுக்கு நடத்திக்கிறோம் கெட்ட விஷயங்களை. அப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, கண்ணாடியை பார்த்து பேசலாம், இல்லை தனியாக பேசலாம், இல்லை மொபைலில் மிரர் வச்சுட்டு உங்களை பார்த்தே நீங்கள் பேசிக்கலாம். இங்கிலீஷில் ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் நண்பன் படத்தில் ஆல் இஸ் வெல் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டோம்னாலே ரொம்ப நல்லது. தமிழில் சொல்கிறதா இருந்தால், எனக்கு எப்பயுமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இந்த சோதனை காலம் கூட ஏதோ ஒரு நல்லதை எனக்குள்ளே இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் இது நடக்குது. நிச்சயமாக நான் இதில் பாதுகாப்பாக தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இந்த விஷயத்துலேருந்தும் நிச்சயமாக எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்ன்றதை அழுத்தம் திருத்தமாக மனசில் ஆணித்தரமாக பதிய வச்சுட்டு அதை உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்ல அது அழுத்தமாக பதியும். அந்த இமோஷனும் உங்களுக்கு பதியும், அந்த உணர்வும் பதியும், அந்த நம்பிக்கையும் பதியும். இப்போ இதுவும் ஒரு வகையான ஈர்ப்பு விதி தான். நீங்கள் இதை சொல்ல அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அலைவரிசையை அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்ன தீர்க்க தரிசனமும் ஈர்ப்பு விதி தான். அது தேவையில்லாத விஷயத்துக்கான ஈர்ப்பு விதி, இது தேவையான விஷயத்துக்கான ஈர்ப்பு விதி. ஸோ சாய்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சவாலான சமயங்களோ கஷ்டங்களோ வந்தால் வரட்டும், நம்ம அதை மாற்றி அமைக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம மாற்றி அமைச்சிக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.